வணக்கம். அதீத அகங்காரம், ஆணவம், திருந்தாத விஜய், கோபத்தில் குதிக்கும் மக்கள், இதை பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே இந்த கரூர் டிராஜடியை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காணொலியும் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த ஒரு 4.5 நிமிஷம் விஜய் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார், ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதை பார்த்த பிறகு ஏற்பட்ட அந்த ரியாக்ஷன் தான் வந்து இந்த காணொலி. இப்ப அந்த 4.5 நிமிஷம் பேசின அந்த ஒரு பதிவுல பாத்தீங்கன்னா, விஜய்க்கு அந்த 41 பேருடைய அந்த மரணம் என்பது எந்தவித வருத்தத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதற்காக அவர் வருந்தவும் இல்லை. அதுக்காக அந்த உறவினர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் அதை பற்றிய ஒரு மன்னிப்பு கேட்கல. அதே மாதிரி அந்த சம்பவத்துக்கு ஒரு துளியும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள இந்த மனிதன் விரும்பவில்லை. அதாவது நோ அக்கௌண்டபிலிட்டி, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ ரிமோர்ஸ். அப்ப இந்த மாதிரி எந்த வித பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத, அல்லது இந்த உயிருக்கு நேரடி காரணமாக, இந்த உயிர் பலிக்கு நேரடி காரணமாக அமைந்த இந்த ஆசாமி வந்து அதை பற்றி எந்தவித வருத்தமும் மன்னிப்பும் கோராத ஒரு மனநிலை என்பது ஒரு இந்த ஒரு ஒரு சைக்கோத்தனமான ஒரு மனநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதை பத்தி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கலாம். அதுக்கு இடையில இந்த பர்டிகுலர் வீடியோவில இருந்து அவர் பேசினதை முழுவதுமாக நம்ம டீகோட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த மனிதன் வந்து ஒரு தலைவருக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு தற்குறி. அதே மாதிரி எந்தவித பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாத, எந்தவித தன் மேல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் எடுத்துக்க தயார் இல்லாத, அல்லது எதற்கும் நேரடியாக தன்னை இன்வால்வ் பண்ணாத ஒரு மோசமான ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதா நமக்கு இந்த வீடியோல இருந்து நமக்கு தெரியுது. அதனால இந்த 4 நிமிஷம் சரி, இந்த வீடியோ போடும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, சரி முதல்ல தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கோரி இந்த மாதிரி நடந்து போச்சு, என்னுடைய மீட்டிங் பார்க்க வந்தவங்க தான் வந்து இறந்து போனவங்க, அதனால ஒரு வகையில அரசாங்கம் வந்து நான் அரசாங்கத்தை அரசியல் ரீதியாக குறை சொன்னா கூட அவங்கள நான் பிளேம் பண்ணாலும் நானுமே வந்து இதுல வந்து எனக்கும் பங்கு இருக்கு, நானும் இதுக்கு பொறுப்பு தான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு தலைவனா இருக்க முடியும்? இந்த தலைவனை நம்பி நம்ம எப்படி வந்து மக்கள் போக முடியும்? இப்ப இதுல வந்து பல்வேறு கேள்விகள் இருக்குது. அப்ப இவன் பொறுப்பவும் ஏத்துக்க மாட்டான், அதே மாதிரி அதுக்கு வருத்தப்படவும் மாட்டான். அது தன்னாலதான் ஏற்பட்டுச்சுங்கிறதுக்கு எந்த வித அந்த தன்னை அதுல ஈடுபடுத்திக்கிற அந்த போக்கும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு தலைவனை வந்து நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? அவன் வந்து அதீத அகங்காரத்திலும் அதீத ஆணவத்திலும் செயல்படலாம் அப்படிங்கிறதா நமக்கு இதுல இருந்து தெரியுது. அதாவது அந்த ஈகோலயே வந்து ஹையஸ்ட் ஈகோ அப்படின்னு சொல்றோம். அது இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிட்லர் தனமான ஒரு மைண்ட் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி எதுலையுமே வந்து பொறுப்பு எடுத்துக்கவே விரும்ப மாட்டாங்க. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாங்கள் எதுக்குமே பொறுப்பு கிடையாது, தாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து தங்களுடைய தகுதி குறைஞ்சு போயிடும், இல்ல தங்களுடைய லீடர்ஷிப்புக்கு வந்து கேள்வி கேட்பாங்க ஜனங்க, தங்களுடைய லீடர்ஷிப்பை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, அதனால நான் எதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணுங்கிறது வந்து இது அகங்காரத்தினுடைய ஒரு உச்சகட்டமா தான் பாக்குறோம், ஆணவத்தினுடைய உச்சகட்டம் இது. இப்ப இந்த ரெண்டும் இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு லீடராக ஆகவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு உதாரணங்களை பாக்குறோம். இவன் வந்து தொண்டனுக்கே தகுதி இல்லை, அப்புறம் எப்படி இவன் வந்து லீடர் ஆக முடியும்? இந்த மனிதன் வந்து ஒரு எளிமையான ஒரு தொண்டனுக்குரிய ஒரு பொறுப்பேற்கக்கூடிய அந்த ஒரு தன்மையே இல்லாத ஒரு மனிதன் எந்த வகையில இப்ப நாளைக்கு இருந்து 4 பேரை எப்படி லீடு பண்ண முடியும்? இப்ப இந்த மாதிரியான ஆசாமிகளுக்கான ஒரு பண்பு என்னன்னா, எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல வர வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் மரணம் ஏற்படும் என்று தோன்றுகிற நேரத்துல அவங்கள அம்பேல்னு விட்டுட்டு தப்பிச்சு போற ஒரு படுகோழைனா இந்த விஜய் அப்படிங்கிறத நமக்கு நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். அதாவது அகங்காரம் இருக்கு, இல்ல ஆணவம் அதிகமா இருக்குன்னாலே வந்து காரணம் என்னன்னா, கோழைகளுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள்லாம் இருக்கும். ஒரு தலைவனுக்குரிய எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு முதல்வர் அமைச்சரை வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்குறது, இல்ல டிஎம்கேவை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்குறது, இல்ல செந்தில் பாலாஜியை வந்து அதுக்கு பொறுப்பாக்குறது என்பது இது ஒரு கழிச்சடைத்தனமான மோசமான ஒரு தலைவனுக்குரிய எந்த பண்பும் இல்லாத ஒரு சில்லறைத்தனமான ஒரு மனிதன் தான் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஏன்னா இப்ப நார்மலாவே வந்து ஒரு சாதாரண மனிதன் எடுத்துங்க, அவனே வந்து ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட, இல்ல தன்னால ஒரு தப்பு அடுத்தவங்களுக்கு ஏற்பட்டா உடனே அவன் என்ன பண்றான், அதுக்கு அவன் வருந்துறான், மனம் வருந்தி சாரி பிரதர், நான் என்னால்தான் அப்படி ஆச்சு. ஒரு சின்ன ஒரு டிராபிக்ல பாருங்க, முன்னாடி போறவங்களை ஒரு இடிக்கிற மாதிரி போயிட்டா கூட அவன் நின்று சாரி பிரதர், கோச்சிக்காதீங்க, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படி பண்ணிட்டாங்கிறான். அது வந்து நல்ல தலைவனுடைய, நல்ல மனிதனுடைய, நல்ல பண்புள்ளவனுடைய ஒரு குணாதிசயமா பாக்குறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா வந்து அந்த கூட்டத்தை வந்து நெரிசலை அலோவ் பண்ணிட்டு அந்த நெரிசல் இன்னும் அதிகமானுங்கிற அந்த தன் புகழ் போதையை வந்து அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி வந்து நேரத்தை கடத்தி வந்து
அதே மாதிரி மக்கள் எங்கேயும் எஸ்கேப் ஆகாம ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஸ்டாம்பீடை வந்து ஏற்படுத்தி அதன் மூலம் 41 பலிகளை வந்து உயிர் வாங்கிட்டு இது எதுவுமே வந்து நான் வந்து இதுக்கு நான் பொறுப்பு ஏற்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து இதை வேற எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த வீடியோ வந்த பிறகு பொதுமக்கள் வந்து விஜயை வந்து காரி துப்புறாங்க. அவங்க ஆட்கள் வேணா வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் ஏதாவது ஹேட்டாக் போட்டுக்கிட்டு தெரியலாம ஒழிய பொதுமக்கள் அவங்களே நிறைய பேர் அந்த அவங்களுடைய கட்சிக்காரங்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ்லயே வந்து நிறைய பேர் இப்ப சோசியல் மீடியாவில் வந்து போட்டு இவரை தாக்கி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அப்ப பொதுமக்கள் மத்தியில இவர் சுத்தமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் அல்லது தமிழ்நாட்டு சாதாரண மக்கள் வந்து இவர் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இவரை மன்னிச்சுட்டு விடுவாங்கன்னு எல்லாம் இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து தொடர்ந்து காரி துப்புறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் வந்து அவங்க வந்து கோபம் அடைகிறாங்கன்னா அந்த நிகழ்ச்சி அந்த 41 பேர் இறந்தது நேரடியா இவரால் தான். இவர் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது மக்களுக்கு அங்க இருந்தவங்களுக்கு அந்த நெரிசல்ல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம அதை வெளியே சொல்லவும் முடியாம செத்து போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். அது இவர் தான் வந்து முக்கியமான காரணம், இவர் தான் உண்மையான காரணம், இவர் தான் நேரடியான காரணம்ங்கிறது அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப தெரிஞ்சு இருந்தும் இப்ப அங்க உள்ள மக்கள், இறந்து போகாத மக்கள் இருக்காங்களே, எவ்வளவு ஒரு உயிரா இருந்தாங்களே, அவங்க எல்லாம் வந்து பொதுமக்கள், அந்த கட்சிக்காரங்களை விடுங்க, அவங்க எல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க, இப்ப இந்த ஆளுதான் காரணங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சும் இதற்கு மன்னிப்பு கேட்காம இதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வந்து பொறுப்பாக்குறது வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறதோட இல்லாம ஒரு தலைமை பண்பே இல்லாத ஒரு தற்கொலை தான் இவன் அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து நீ இது பயங்கரமா எதிர்வினை ஆட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த எதிர்வினை சாதாரணமா இருக்காது. இனிமே அடுத்தடுத்து வருது இதே மாதிரி நான் வந்து பொதுமக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இல்லாம அடுத்த ஊருக்கு இந்த ஆசாமி போனா மக்கள் செருப்பை வச்சுட்டு அடிப்பாங்க, அவங்க தொண்டர்களே அடிப்பாங்க, பொதுமக்கள் இன்னும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஏன்னா மக்கள் வந்து எளியவர்களாக இருந்தாலும் ஏமாளிகள் கிடையாது. அவங்க நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு போறதுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஏமாளி கூட்டம் கிடையாது. அவங்களுக்கும் அறிவு இருக்கு. அவங்க அன்பை வந்து நீங்க சரியா ரெசிப்ரோகேட் பண்ணாம இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இறந்து போன குடும்பங்களுடைய கதியெல்லாம் நினைச்சுப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து என்ன மனநிலை இருப்பாங்க, இந்த இவனுக்காக தானே வந்து நம்ம பசங்க போனாங்க, நம்ம பெண்கள் போச்சு, நம்ம மனைவி இவனுக்காக தானே அங்க போய் பார்க்கறதுக்கு தானே போனாங்க, ஆனா இவன் இப்ப கண்டுக்காம இருக்கானே, ஒரு நந்தி கட்டவனா இருக்கானன்ட்டு வந்து அந்த மக்கள் உங்க காரி துப்புறாங்களா இல்லையா? கண்டிப்பா காரி துப்புறாங்க. இது இந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சதால்தான் இவங்க எல்லாமே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத பாக்கணும். ஒருத்தன் தாவேக்காவில இருந்து ஒருத்தன் கூட வந்து மக்களுக்கு போய் ஆறுதல் இன்னைக்கு வரையும் சொல்ல. நிகழ்ச்சி நடந்து பல மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறத பாக்கணும். முதல்ல விஜய் சொன்ன அந்த அப்பாலஜில அந்த வீடியோலயே வந்து அப்பாலஜி எதுவும் இல்லை, மன்னிப்பு எதுவும் கேட்கல அப்படிங்கிறது பாக்கலாம். அதுவே மிகப்பெரிய பிரச்சனை, அதுவே மிகப்பெரிய மிஸ்டேக் அது. ஆனா இவங்களாவது சரி அவன் தான் போதே, அப்ப இவங்களாவது போகணுமா வேண்டாமா, இவங்களும் ஒருத்தனும் போகலங்கிறது அது அதை விட மிக முக்கியமான வந்து ஒரு பிரச்சனையா தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் காரி துப்புறாங்கிறத பாக்குறோம். ஆக இந்த அதீத அகங்காரம், இந்த அதீத ஆணவம் விஜய் வந்து ஒரு திருந்தாத ஜென்மம் என்று மக்களிடையே வந்து வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சுங்கிறத பாக்குறோம். இதனுடைய இம்பாக்ட் வந்து எப்படி இருக்கும்னா விஜய்க்கும் இந்த விஜய் கட்சிக்குமே வந்து கெட்ட பேரு இன்னும் அதிகமா தான் ஆகும். இதனுடைய பலனை அல்லது இந்த சாபக்கேட்டை வந்து விஜய் வந்து அறுவடை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேறொரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.